ஹாய் காய்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் வந்து உங்கள் கேஎஸ்கே என்டர்பிரைஸ்லேருந்து பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நான் வந்து என்ன ரெசிபி காமிக்க போகிறேன்னாக்கா, பூஜாங் ஸ்டைலில் தெல்லு மசாலா கிச்சப் தான் காமிக்க போகிறேன், பூஜாங் ஸ்டைலில். ஸோ வாங்க அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் வந்து முட்டை வந்து நீங்கள் நல்லா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் மாத்தாவை பொரிக்கிறதா நல்லா மாற்றாமல் பொரிச்சுக்கோங்க. நான் வந்து ஜஸ்ட் நார்மலாக பொரித்தேன். ஸோ முட்டை பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் 3 போட்டிருக்கேன், நல்லா தாராளமாக. அப்புறம் ஊசி மிளகா நீங்கள் சின்ன சின்னதாக வெட்டி போட்டுக்கலாம். நான் வந்து ஊசி மிளகாவை அப்படியே இடித்து எடுத்துக்கிட்டேன். அப்புறம் டவுன் பாவம் கொஞ்சம் இஞ்சும் பூண்டும் அரைச்சி வச்சுது. ஸோ வாங்க நம்ம வீடியோவுக்கு போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அடுப்பில் எண்ணெய் ஊற்றிட்டு அந்த எண்ணெயில் வந்து நீங்கள் வெங்காயத்தையும் ஊசி மிளகாவும் ஒன்றா சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை ஊசி மிளகா சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறுங்க. கொஞ்ச நேரம் நல்லா அது நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் அந்த வெங்காயம் பொரிஞ்சு நல்லா வாசம் வரைக்கும் நல்லா கிளறுங்க. அப்புறம் அதே டைமில் வந்து நீங்கள் அரைச்சி வச்சு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு வந்து நான் வந்து 3 சேர்த்துக்கிறேன், 3 ஸ்பூன். ஓகேவா, 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா கிளறுங்க. பூண்டை வந்து நீங்கள் வெட்டியும் போடலாம், இஞ்சியும் பூண்டையும் தனித்தனியாக வெட்டி கூட போடலாம், இல்லை இப்படி அரைச்சிட்டு கூட போடலாம். நான் வந்து அரைச்சிட்டு போட்டுக்கிறேன். போட்டு நல்லா கிளறுங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச வரைக்கும் வேகணும். ஸோ பாருங்கள், எல்லாம் நல்லா வெந்து நல்லா ஒரு நல்ல அருவமான வாசம் வருது. ஸோ இப்படி வந்ததுக்கப்புறம் நீங்கள் கிச்சாப் சேர்த்துக்கோங்க. நான் காமிக்கிறேன் கிச்சாப்னு. சாரி கேஸ், உங்களுக்கு கிச்சாப் காமிக்க முடியல. கிச்சாப் சாய் மனேஷு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் சொஸ்திரம் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது வந்து பூஜா ஸ்டைல் காய்ஸ், இது யாரும் செஞ்சு சாப்பிடலாம். சொஸ்திரம் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு அப்புறம் கிச்சாப் உப்பு கிச்சாப் மசேன் அது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்துக்கிட்டு கிச்சாப் பக்கம் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா வந்து நாளைத்தையும் மிக்ஸ் பண்ணணும். இந்த தூமைஸோட நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதை கொஞ்சம் நல்லா அடுப்பு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா வேகும். ரொம்ப வேகமாக வச்சாலும் அடி பிடிச்சிடும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஸ்லோவாக வச்சாலும் அடுப்பு வேகாது. ஸோ எல்லாம் கிச்சப் ஊற்றி கொதிக்கிட்டு தான் தண்ணி வந்து தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டு உப்பும் கொஞ்சோண்டு போட்டால் போதுங்க. ஏன்னா நம்ம வந்து கிச்சா புக்காட்டு, கிச்சா சாயமானேஸ், கிச்சா மாசேன் சாஸ்திரம் ஊற்றிருக்கோம். ஸோ உப்பு நீங்கள் ரொம்ப போட வேணாம், அப்புறம் ஓவராக உப்பு கிடைக்கும். உப்பை வந்து கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க, ஏன்னா எல்லாத்துலேயுமே உப்பு இருக்குது. ஓகேவா, ஸோ போட்டு நல்லா கிளீன் பாருங்கள். தண்ணி வந்து தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஊற்றி கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சா தான் அந்த உப்பு கிச்சா போட அந்த ஸ்மெல்லாம் போய் நல்லா வாசமாக இருக்கும். ஸோ ஃபைனல் ஸ்டெப் நீங்கள் பாருங்கள், நல்லா கொதிச்சு நல்லா வந்துருச்சு, அந்த வாசம் போயிடுச்சு. இந்த கெட்டத்தில் நீங்கள் முட்டையை வந்து ஒன்றா சேர்த்துக்கோங்க. தூக்கி போடாதீங்க, ஏன்னா முட்டை வந்து உடஞ்சிரும். ஸோ ஒன்று சேர்த்துக்கோங்க. சாரி கேஸ், ஒரு சில முட்டை என்னோட உடஞ்சிருக்கும், அதை யாரும் கண்டுக்காதீங்க. ஸோ முட்டையை வந்து ஒன்றா அதில் சேர்த்துக்கோங்க. ஓகேவா, நான் வந்து முட்டையை வந்து மாற்ற மாதிரி பிடிக்கல, கொஞ்சம் இதாக பிடிச்சிருக்கேன். போட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து இந்த தூமைஸெலாம் நல்லா கிண்டுங்க. ஓகேவா, நல்லா கிண்டி கொதிக்க விடணுங்க. சரி, அப்போ தான் வந்து இது நல்லா அந்த முட்டையோட ஸ்மெல்லோட ஜாயின் ஆகும். ஸோ கொதிக்குவீங்க. ஸோ பாருங்கள், கொஞ்சம் கொதி வந்து முட்டைலாம் வந்து நல்லா இதானதுக்கப்புறம் ரொம்ப இது பண்ண சுண்ட விட்றாதீங்க. அப்புறம் அடி பிடிச்சிடும். அப்புறம் கொஞ்சோண்டு வெங்காயம், அதாவது டவுன் பாவம் வந்து கொஞ்சம் சின்ன நறுக்கி போட்டுக்கோங்க. ஏன்னா வெங்காயம் நம்ம கிச்சாப்பாக செஞ்சு டவுன் பாவம் போட்டு நல்லாயிருக்கும். ஸோ போட்டு நீங்கள் இறக்கி வச்சு சாப்பிட்றதா லைட்டாக கிளறிட்டு, நான் கொஞ்சம் கூட வாங்கிட்டேன், நான் எல்லாத்தையும் போட்டுடுறேன். ஏன்னா டவுன் பாவம் கொஞ்சம் நார்மலாக நான் இருக்கும் பைக்க மாட்டோம், அதனால் நான் வந்து கொஞ்சம் கூட வாங்கிட்டேன். ஸோ போட்டு லாஸ்ட்டாக ஒரு கிண்டி எல்லாத்தையும். ஸோ பாருங்கள், நம்மளோட தெல்லு மசாலா கிச்சாப் பூஜாங் ஸ்டைலேருந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ எல்லாமே ட்ரை பண்ணுங்கள் வீட்டில். இது ரொம்ப சிம்பிள் ரெசிபி. வீட்டில் ஏதாவது சமைக்கிறதுக்கு இது இல்லைனாக்கா, யாராவது சமைக்கிறவங்க இல்லைனாக்கா, சமைக்க தெரியாதவங்க இந்த வீடியோவை பார்த்து இது சிம்பிளாக முட்டையை மட்டும் வச்சு செஞ்சிடலாம் கொஞ்சம் நேரத்தில். இந்த வீடியோ யாருக்கு பிடிச்சிருக்கோ மறந்துடாமல் நம்மளோட கேஎஸ்கே என்டர்பிரைஸை ஃபாலோ பண்ணி இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி ரீபோஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ யாருக்கும் பிடிச்சிருக்கோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.